குட்டியுடன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பெண் யானை 2 கும்கிகள் உதவியுடன் 5 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவக் குழு 3 நாட்கள் சிகிச்சை அளித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் எதனால் யானை உயிரிழந்தது என முழு விபரம் தெரிய வரும் மாவட்ட வன அலுவலர் தகவல். கோடையின் வறட்சி காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு குட்டியுடன் வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து தாய் யானைக்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கும்கி யானை, துரியன் சுயம்பு என்ற 2 யானை கொண்டு வரவழைக்கப்பட்டு 2 யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். கும்கி யானைகள் அங்கிருப்பதை தொடர்ந்து பிரிந்து சென்ற குட்டி யானையை மீண்டும் அப்பகுதிக்கு மீண்டும் வரவில்லை என்றும் அதனை வனத்துறையினர் குழுவினர் தேடி கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தனர். கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தாய் யானை அதன் குட்டியும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டு இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். கோவை வனச்சரகர் திருமூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானையை கண்காணித்து வந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தாய் யானை உடல்நிலை குறைவால் மயங்கி விழுந்தது. மயங்கி விழுந்த தாய் யானை உடலில் சிறிது நேரத்திற்கு பின்னர் அசைவு தெரியவே அருகில் இருந்த குட்டி யானை பதற்றம் அடைந்தது. தனது தாயை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்றும் தவிப்புடன் தனது சிறிய தும்பிக்கையால் தாயின் உடலை தட்டி எழுப்ப முயற்சித்தது. யானையின் நிலைமை மோசம் அடையவே வனத்துறையினர் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர். அவர்களின் அறிவுறுத்தலின்படி கால்நடை மருத்துவக் குழுவினரும் கோவை வனக்குழுவினரும் இணைந்து தாய் யானையை தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர். நேற்று முன்தினம் அதிகாலை முதல் ஆனைமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் படுத்து கிடந்த பெண் யானையை நிற்க வைக்க சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை, துரியன் உதவியுடன் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்த யானை கூட்டம் வந்ததால் சிகிச்சை அளிப்பதற்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக சுயம்பு என்ற மற்றொரு கும்கி யானையை வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு இருந்தனர். மேலும் அந்த பெண் யானை தீவிர சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது யானை உயிரிழந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முதல் வன கால்நடை அலுவலர் மருத்துவர் சுகுமார், மருத்துவர் சதாசிவம், ஆனைமலை புலிகள் காப்பக மருத்துவர் விஜயராகவன், ஸ்ரீவில்லிபுதூர் மேகமலை புலிகள் காப்பக மருத்துவர் கலைவாணன் மற்றும் மருத்துவர் முத்துராமலிங்கம் ஆகிய 5 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் நேற்று காலை முதல் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர்.